நீங்கள் அஜித் குமாரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு அறை நீ யார்கிட்ட சாவி கொடுத்தா ரைட் அவனும் நீ எங்கே இப்படி அரை மணி நேரத்தில் நகை எடுத்துருக்கு 8 பேர் வந்து நேரடியாக அஜித் குமார் கஸ்டடி எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த கோயில் வளாகத்து பின்னாடி இருக்கிற செட்டு அஜித் குமாரை நீங்கள் இரவு முழுக்க அடிச்சிருக்கான். அவன் கத்துன சத்தம் பக்கத்து வீரியெல்லாம் கேட்டிருக்கு. இதில் நிக்கிதா தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்களா சார்? அவருக்கு தொடர்புடைய அந்த ஐபிஎஸ் அதிகாரி யாருன்றது அந்த அம்மா மேலே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி XRY யாரோ அவர்கிட்ட உதவி கேட்குது. அந்த அம்மா 6 பேருக்கு ஒரு ஆள் மிளகா பொடியை கரைச்சி கொடுத்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. குடிக்க சொல்லி எல்லாம் குடிச்சிருக்கான். அதாவது மனித குலத்தில் நடக்க முடியாத சித்திரவதை கூட நடந்துருக்கு. இந்த டீம் மீது 302 போடணும், கொலை குற்ற வழக்கு போட்டு அத்தனை பேருக்கா மரண தண்டனை கொடுக்கணும். கொடுக்குமா அந்த அரசு? இந்த அஜித் குமார் அடிக்கும் போது வீடியோ எடுத்தாங்களே சார், அது யாரு சார்? எங்கேருந்து வீடியோ எடுத்திருக்காங்க? இந்த வீடியோ யாரு? அதே அந்த போலீஸ் டீமில் தான் வீடியோ எடுத்தாங்க. போலீஸ் டீம்ல? ஆமாம் ஆமாம். ஒரு சார் இவங்க சைக்கோ சார். அவன் ரசித்து அவன் சாகரதை மரண வழியை சந்தோஷமாக படம் எடுத்து பிறப்புறுப்புல இருந்து ரத்தமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே சார். இந்த அளவுக்கு சார் எல்லாம் சார் நீங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை நீங்கள் சித்திரவதை பண்ணும்போது அவன் இவ்வளவு நேரம் உயிரோடு இருந்தது ஒரு பெரிய விஷயம். விசாரணை கைதியை குறை எடுத்து பல்ல பிடுங்குறான்னா இது 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 ஒரு நாடாங்க. இது இங்கே 8 கோடி பேர் எல்லாம் மனிதர்களா, சட்டம் படித்தவனா, ஜனநாயகம் படித்தவனா, ஆடு மாடுகளா? அஜித் குமாருக்கு எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? அப்போ அஜித் குமாருக்கு நியாயம் கிடைக்காது. அஜித் குமாருக்கு காவல்துறையால் அத்தனை ஆவணங்களும் பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்போணத்தில் நடந்த லாக்அப் டெத், அஜித் குமார் அவர்களோட இறப்பு, இதில் சம்மந்தப்பட்ட நிறைய பேரை சொல்கிறாங்க சார். யார் இந்த நிக்கிதா? இதில் எப்படி இந்த நிக்கிதா உள்ளே வந்தாங்க? இல்லை, நிக்கிதாவை பொறுத்தவரை ஒரு சாதாரண கோயிலுக்கு வந்த ஒரு பக்தர், அவ்வளோதான். பெரிய பின்னணி உள்ள, ஒரு பெரிய அரசியல் பின்னணி உள்ள, ஒரு பெரிய அதிகார பின்னணி உள்ள, இல்லை ஒரு பெரிய பண்ணையார் பின்னணி, இப்படிலாம் ஒன்றும் எந்த பின்னணியும் இல்லை. திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த குலதெய்வம் கோயில், மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில். இங்கு அவங்க ஒரு மருத்துவர், குலதெய்வ வழிபாட்டுக்காக வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது தன்னுடைய வயதான தாயார், அந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி, ஸ்ட்ரெச்சரில், இதில் சர்க்கரை நாற்காலியில் தான் போக முடியும். அப்போ அவன் காரை கொண்டு வந்து கோயில் முன்னாடி நிறுத்தி அந்த அம்மாவை, வயதான அம்மாவை அந்த சர்க்கரை நாற்காலியில் அமர வைத்து காரை அஜித் குமார்கிட்ட கொடுத்து போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. ஓகே. அப்போ அவன் தம்பிகிட்ட கொடுக்குறான், தம்பி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். இப்படி அந்த கார் சாவி ஒரு 5க்கும் மேற்பட்டவர்களிடம் அந்த சாவி போகுது. ஓகே. அஜித் குமார் என்ன பண்ணுறான், நிகிதாவுடைய அம்மாவை சர்க்கரை நாற்காலியில் வைத்து கோயில் பூரா இந்த அம்மா எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் சுற்றி வரோம். அப்போ இந்த கார் ஒரு குளிரூட்டப்பட்ட காரில் இப்போ 1 2 3 சாவி இருக்குது. அந்த இவங்க சாவி கும்பிட்டு வருவதற்கு எப்படியா ஒரு மணி நேரமாக அது ஆகும். அது வந்து ஒரு சரியான ஒரு காட்டு பகுதி. ஓகே. ரொம்ப வெப்பமான பகுதி. அப்போ அந்த இளைஞர்கள் காரில் ஏசி போட்டு உட்காந்துருக்கான். அவனுடைய நண்பன் வருவான், எல்லாம் வருவான். இந்த 1 மணி நேரம் அஜித் குமாரை தாண்டி பல பேருக்கு இந்த கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. அப்போது முடிஞ்சு வர்றாங்க. வந்த பிறகு அந்த காரு திருப்பி எங்கே இவர்கள் இறங்கினார்களோ அங்கே காரில் ஏறுறாங்க. ஒரு ஜவுளி கடை கட்டப்பை அது பின்னாடி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பை பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்டு அது உதறப்பட்டிருக்கு. பதறி போய் நிக்கிதா செக் பண்ணி பார்க்குறாங்க, நகை இல்லை. 9.5 பவுன் தான், வேறு பெருசாக 90 பவுனோ 900 பவுனெல்லாம் இல்லை. 9.5 பவுன். உடனே கேட்குறாங்க அஜித் குமார்கிட்ட, நான் எடுக்கலை, நான் இப்போ போகலை, என் தம்பி போனான், அவன் போனான், இவன் போனான், எந்த பதிலும் இல்லை.
அப்போது நேராக மானாமதுரை ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது புகார் கொடுத்த பிறகு தான் இது பற்றிக்குது. ஓகே, பொதுவாகவே காவல்துறையில் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலுமே இது நடக்கக்கூடிய ஒரு அவலம். ஆமாம். இதில் வந்து அஜித் அவர்களை வந்து 18 இடங்கள்ல வந்து வெளிப்புற காயங்களும் உள்புறத்தில் வந்து சிறுநீரக பாதிப்பு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கா சார். இதோட உண்மைத்தன்மை என்ன? இல்லைங்க, அதாவதுங்க இப்போது நகை திருட்டு போயிடுச்சு. அந்த அம்மா மேலே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி XRY யாரோ, ஓகே, அவர்கிட்ட உதவி கேட்குது அந்த அம்மா. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த ஸ்பெஷல் டீமுக்கிட்ட கொஞ்சம் அவங்கள்ட்ட நகை இருக்குது எடுத்து கொடுங்குங்கிற. இந்த அம்மாவுக்கு யாரை தெரியும்? அஜித் குமாரை தவிர வேறு யாரையும் தெரியும். ஏன்னா அந்த அம்மா அஜித் குமார் சாவி கொடுக்குது. ஆமாம், அஜித் குமார் யார்கிட்ட சாவி கொடுத்தான்? சாவி இன்னொரு இந்த சங்கிலி தொடர்பு விசாரித்திருந்தால் நகை வந்திருக்கும். தனிப்பட அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஓகே, கஞ்சா விற்கிறவங்கள்ட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும், சாராய் விற்கிறவங்கள்ட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும், நகை திருடங்கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அஜித் குமாரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு அறை நீ யார்கிட்ட சாவி கொடுத்தா ரைட் அவனும் நீ எங்கே இப்படி அரை மணி நேரத்தில் நகை எடுத்துருக்கலாம். அரை மணி நேரத்தில் நகை எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த முயற்சி அவங்க செய்யவே இல்லை. என்ன பண்ணாங்க? அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா, முதல் குற்றவாளியும் அஜித் குமார், கடைசி குற்றவாளியும் அஜித் குமார். நீங்கள் 5 பேரை அடிச்சிருந்தீங்கன்னா நகை வந்திருக்கும். 4 அறை 5 பேருக்கு. நீங்கள் இது சாதாரண விஷயம். ஓகே, ஆனால் அஜித் குமார் தான் நகை திருடுறான்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் அந்த அம்மா தெரிஞ்சது பூரா யார்? அஜித். பல கேஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அஜித் குமாரை அந்த இப்போ 9 பவுனுக்கு ஸ்பெஷல் டீம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், ஒரு 90 பவுனாக இருந்தால் அது ஒரு அரை கிலோவாக இருந்தால் வரலாம். ஆமாம், 9 பவுன். ஒரு ஸ்பெஷல் டீம்னா டிஎஸ்பி கீழே 1 எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள் 4 இல்லை ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்ஐ 2 ஹெட் கான்ஸ்டபிள் 4 கான்ஸ்டபிள். ஓகே, எஸ்பினா 2 எஸ்ஐ 2 ஹெட் கான்ஸ்டபிள் 4 போலீஸ் 8 பேர் இருப்பாங்க. சரி, இப்போ 8 பேர் வந்தாங்க. 8 பேர் வந்து நேரடியாக அஜித் குமார் கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து நீங்கள் அந்த கோயில் வளாகத்து பின்னாடி இருக்கிற செட்டு அங்கே இங்கே நான் நகை எடுக்கலை, இல்லை நீ தான் எடுத்த. 8 பேரும் சேர்ந்து நீங்கள் ஏன்னா மேலேருந்து சொல்லியாச்சு, ஐயா சொல்லிட்டார். ஐயா சொன்னால் அப்புறம் ஐயா நம்மளை காப்பாற்றிடுவார். ஓகே, 8 பேரும் சேர்ந்து அந்த இளைஞனை ஒரே குறி, அந்த 8 பேரும் ஒரே இளைஞன் தான். நீ தாண்டா எடுத்துட்டா. ஏன்னா நம்ம யார்கிட்ட சாவி கொடுத்தது? அஜித் குமார் தான். உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு இன்னொரு கோபம் என்னென்னா, அந்த வயதான அம்மாவை செச்சில் தள்ளிட்டு போகும்போது அவன் 500 கேட்குறான். அப்படி தான் புகார் சொல்லுது. அப்படி 500 கேட்டு டிமாண்ட் பண்ணால் அவன் அங்கே வேலையை பார்த்துருக்க முடியும். அவன் யாரு கூட 7-8 வேலை பார்க்குறான். இப்போ அஜித் குமாரை மட்டுமே குறி வைத்து தாக்கப்பட்டதில் அஜித் குமாரை நீங்கள் இரவு முழுக்க அடிச்சிருக்கான். அவன் கத்துன சத்தம் பக்கத்து வீரியெல்லாம் கேட்டிருக்கு. 6 பேருக்கு ஒரு ஆள் மிளகா பொடியை கரைச்சி குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. எல்லாம் குடிச்சிருக்கான். அதாவது மனித குலத்தில் நடக்க முடியாத சித்திரவதை பூரா நடந்திருக்கு. கேட்க ஆள் இல்லை. பக்கம் சத்தம் கேட்டுதுன்னு சொல்கிறவன் 50 பேர் வந்திருந்தாலே அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம். 50 பேரும் எப்படி இருந்திருப்பான்? ஜடமாக இருந்திருப்பான். தமிழர் பூராமே ஜடம்தான். எவனுக்கும் உணர்ச்சி இல்லை. உணர்ச்சி என்பது பூரா கேரளா பக்கம் போயிடுச்சு. உணர்ச்சி பூரா உப்பு உரம்பு பூரா கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிடுச்சு. சத்தம் கேட்குன்னு சொல்கிறான், பயந்து அப்படியே கதவை சாத்தி படுத்துட்டு வந்திருப்பான். அவ்வளோ பெரிய பென்னிச்சு ஜெயராஜ் என்ன கதை? சாத்தாங்குளத்தில் மலத்துவாரத்துக்குள்ள லத்தியை பாதி லத்தியை சொருகி லத்தியில் அடிக்கிறான். அந்த லத்தி எங்கே குடலுக்குள்ளே போய் குடல் பூரா செதஞ்சு போச்சு. குடல் பூரா கட்டாகி போச்சு, வெளியில் தெரியாது. ஆனால் உள்ள குடல் பூரா அந்து போச்சு. அப்படி தான் 2 பேருடைய மரணம் நடந்தது. இப்போ அதே கதை தான் அஜித் குமார் கதை. சித்திரவதை பண்ணி அவன் செத்து போயிட்டான். செத்து போன ஒரு மானாமதுரையில் கொண்டு ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி போகிறான். அவன் செத்து ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு போட்டான். இன்னொரு ஆஸ்பத்திரி பாடி தாயாக இருக்குது, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. செத்து போய் இங்கேருந்து மதுரை கொண்டு போயிருக்கான். இதே டீம். இந்த டீமு மீது 302 போடணும். என்ன கொலை குற்ற வழக்கு போட்டு அத்தனை பேருக்கா
மரண தண்டனை கொடுக்கணும். கொடுக்குமா அந்த அரசு? ஆனா அவங்க அங்கே வந்து ஒர்க் பண்ண அந்த ஸ்பெஷல் டீமோட குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, மேலதிகாரி சொல்லி தானே எங்க வீட்டுக்காரங்க பண்ணாங்க, அப்புறம் எங்க குடும்பம்லாம் தெருவில் நிற்குன்னு கேட்குறாங்களே சார், என்ன சார் பதில்? இல்லை, அதாவது அதே மேலதிகாரி தான் இந்த குடும்பத்தை இறக்கி விட்டுருக்காரு. புரியுது. இந்த மேலதிகாரி தான் இந்த குடும்பத்தை இறக்கி விட்டுருக்காரு. மேலதிகாரி ஒன்றும் பண்ண வேண்டாம், போலீஸு சங்கம் மட்டும் வைக்க சொல்லு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இத்தனை 6 பேருடைய குடும்பத்தை அதே அதிகாரி இறக்கி விட்டுருக்காருல, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, போலீஸ் சங்கம் வச்சுக்க சொல்லு. ஓகே. அப்போ மேலது கூப்பிட்டா செய்யுமா? அதாவது சார், இப்போ இந்த டிஎஸ்பிக்கு மேலுது சொன்ன பிறகு ஏன் செஞ்சார்னா, இவர் செய்கிற சட்டவிரோத வேலைக்கு போகிற அவர் சப்போர்ட்டாக இருப்பார். யார்? மேலிருந்து சொன்ன அந்த அதிகாரி. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினுடைய ஏவல்துறை சார். சொக்கலிங்க எஸ்பி 1.5 வருஷம் தலைமறைவு. ஒரு எஸ்பி சார், ஏட்டையாவல்ல, எஸ்ஐ அல்ல, இன்ஸ்பெக்டர் அல்ல, 1.5 வருஷம் கொலையை பண்ணி அந்த அம்மா போடுது, கொண்டு விட்டார் ஆளை வச்சு. யாரை? கீப்பை கொண்டு விட்டார், கொண்டு தலைமுறை வைட்டார். அப்போ அவர் எஸ்பியாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார்? கேவலமாக இருந்திருப்பார் பாரு. எஸ்பி ஆன பிறகு 1.5 வருஷம் சஸ்பெண்டு, தலைமறைவு, கேஸுக்கு போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, சாட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொலைச்சணுன்னா இல்லைன்னு இருப்பான். கடைசி அவர் என்ன ஆகிறாரு? ஐஜி ஆகிறார். ஆமாம், அவர் என்ன ஆகிறாரு? ஐஜி. சொக்கலிங்கம் ஜெயிலில் இருந்து தலைமறைவாகி போலீஸ் தேடி உலகம் பூரா தப்பிச்சு ஓடி எங்கேயும் ஓடி இருக்க மாட்டார். பண்ணை வீட்டில் அருமையாக கோழியை வறுத்தாம்பிட்டு பீர் அடிச்சுட்டு உட்காந்துருப்பார் 1.5 ஆண்டு காலம். இதுதான் காவல்துறை. ஏன் நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டீமு ராமஜெயம் கொலை வழக்கு என்னையே ஆச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்கும். அப்புறம் இதே காவல்துறை கல்பனா சுமதின்னு தலியில் கற்பழித்து கொள்கிறான். சிதம்பரத்தில் பத்மினி கேஸு. யார்? காவல்துறை நமக்கு காவல் நினைச்ச காலம் போய் காவல்துறையிட்டு காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. காவல்துறை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் மக்களுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. புரியுது சார். இந்த அஜித்குமார் அடிக்கும் போது வீடியோ எடுத்தாங்களே சார், அது யார் சார்? எங்கேருந்து வீடியோ எடுத்திருக்காங்க? இந்த வீடியோ யார்? அதே அந்த போலீஸ் டீமில் தான் வீடியோ எடுத்தாங்க. போலீஸ் டீமில்? ஆமாம் ஆமாம். ஒரு சார், இவங்க சைக்கோ சார். அவன் ரசித்து அவன் அதாவது அவன் சாகரதை மரண வழியை சந்தோஷமாக படம் எடுத்திருக்கான். அந்த அந்த டீம் 6 பேரை தவிர வேற யாரும் அங்கே இல்லை. நீங்கள் ஈழ போராட்டம் நடந்தது இல்லை, இராணுவ முகாமில் இந்த தமிழர்களை என்ன பண்ணுவான்? உயிரோடு டயரை தீ வச்சு கொளுத்திடுவான், டயர் எரியும். என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய போராளிகளை கையை காலை கட்டி டயரை தலையில் போட்டுருவான், அப்படியே எரிஞ்சு சாவான். அது அப்படியே படம் எடுப்பான். யார்? சிங்கள இராணுவ வீரன். சிங்கள அவ்வளோ வெறியை ஊட்டியிருப்பானுங்க. அதே போல தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த 6 பேர் தான் அவன் அதாவது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்துக்கு எல்லைக்கு போகிறான். இவன் அதை 6 பேர் கூட்டாளியாக அதை ரசிக்கிறான். அப்போ இவன் எப்படி இந்த மக்களை காப்பாற்றிருப்பான்? அவன் பிறப்புறுப்புல இருந்து ரத்தமாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இந்த அளவுக்கு சார் எல்லாம் சார். நீங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை நீங்கள் சித்திரவதை பண்ணும்போது அவன் இவ்வளவு நேரம் உயிரோடு இருந்தது ஒரு பெரிய விஷயம். 6 பேர் சித்திரவதை என்பது 6 பேரும் ஒரு ஆள் 75 கிலோ இருப்பான். 6 75 500 கிலோ எடை, ஒரு 60 வயசு 60 கிலோ உயிருள்ள ஒரு மனிதனை அவன் தாக்குற போது எப்படி இவ்வளோ நேரம் அவன் உயிரோடு இருந்தாங்கிறதே ஆச்சரியம்தான். கையை கட்டிட்டான், காலை கட்டிட்டான், மிளகா பொடி கொடுக்குறான், இல்லை இரும்பு கம்பி, ராத்திரி பூரா சத்தம் கட்டுருக்கு. அந்த பக்கம் இருக்கிற எல்லா விருந்து இப்போ அதாவது ஜடங்களாக கேட்டுட்டு இருந்திருக்கான். ஏய், அந்த ஊரே கேட்டு வந்து அவனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அநியாயம் நடக்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் கேட்டிருக்கு. அங்கே சுற்றி இருக்கிற அந்த திருப்பவனம், அந்த மடப்புறம் கோயிலை ஒட்டி குடியிருக்கிற அத்தனை மடச்சாம்பிராணிகளுக்கும் கேட்டிருக்கு. மடச்சாம்பிராணிகள் வந்து ஏன்டா அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை, இங்கே அடிக்காத, மலையாளியாக இருந்தால் கேட்டிருப்பான். மலையாளி உணர்ச்சி வசப்பட்டிருப்பான். எல்லாம் கம்யூனிஸ்ட் கொடியை ஒரு 50 பேர் எடுத்துகிட்டு வருவான். கொடி அது திருப்பினா தடி கொன்னுருவான். அயோக்கியத்தனம் நடந்துன்னா 500 பேர் வந்துடுவான். 500 பேர் எத்தனை பேர் அடித்தா, எத்தனை பேர் உதச்சா, எத்தனை பேர் எஃப்ஐஆர் போடுவீங்க? இங்கே வீட்டை முதல்ல சாத்திக்கிட்டு கேட்டு தாழ்பாலாம் கெட்டியாக போட்டிருப்பான். இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினது நல்லது, அடுத்த கட்டமாக கொண்டு போகிறோம் அப்படின்னு ஆட்சியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்களே சார், இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினது சரியா தப்பா சார்? இல்லைங்க, அதாவது இது ஒரு அருமையான கேள்வி. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அது பிபிஐ ஒன்றுமே தெரியாது. சிபிஐக்கு ஏன் மாற்றுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி இணையதளம் வழியாக மக்களுக்கு போய் சேரட்டும்.
லோக்கல் ஏட்டையாருக்கு தெரிஞ்சு சிபிஐ டைரக்டருக்கு தெரியாது. லோக்கலு ஏட்டையா இருந்தார்ல, அவருக்கு தெரிந்த விஷயம் கூட சிபிஐனுடைய டைரக்டருக்கு தெரியாது. என்னத்தை சார்ஜ் எழுதி கொடுக்குறாங்களோ அப்படி தான் விசாரிப்போம். கேரளா அதிகாரி ஒருத்தர் வருவார், ஆந்திரா அதிகாரி ஒருத்தர் வருவார், கர்நாடகா அதிகாரி ஒருத்தர் வருவார். அந்த பேப்பரில் என்ன இருக்கோ நம்மளால் A1 A5 ஆக்கிடுவோம், A5 A1 ஆக்கிடுவோம். அந்த கேஸை எழுதும்போதே காவல்துறை காப்பாற்றுவதற்கான அத்தனை சட்ட ஓட்டைகளையும் வச்சுருவோம். இதில் நிக்கிதா தொடர்புடையவங்களா இருக்கிறாங்களா சார்? அவருக்கு தொடர்புடைய அந்த ஐபிஎஸ் அதிகாரி யாருன்றது இல்லை. அது எல்லாமே நம்ம ஒன்றும் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்தலை. செல்ஃபோனில் போய் அந்த காலர் ஐடியை போட்டு யார் ஃபோன் பண்ணாங்களே, இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய வேலை. இல்லை சார், அதான் போலீஸ் இவரை விசாரிக்கும் போது அவரையும் விசாரிக்கணும். இல்லை, அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அது நீங்கள் அவர் நான் தான் சொன்னல, சொக்கலிங்க கதை சொன்னல, மர்டர் கேஸ் அக்யூஸ்டு. அவர் என்னவா போனார்? ஐஜி ஆயிட்டார். அதே போல் நீங்கள் சோலை முத்தையான ஒரு இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற காலம் 30-40 ஆண்டு கால வரலாறு. புரியுது. கீழக்கரையில் அப்போ வந்து நிறைய கடத்தல் நடக்கும். அதுதான் 80க்கு முன்னாடி. அப்போது தங்கம் கடத்தல் ஒரு அம்பாசிடர் வருது, இன்ஸ்பெக்டரு வர்றாரு. இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே கார் ஸ்லோ ஆகுது. எங்கே? இந்த ராமேஸ்வரம் மதுரை ரோட்டில் காரு ஸ்லோ ஆகுது. கார் ஸ்லோ ஆனோடனே இவர் நிற்கிறாரு, கார் திரும்பி போகுது. காரை துரத்தி பிடிக்கிறாரு. பிடிச்சி பார்த்தா உள்ளெல்லாம் இலங்கையிலேருந்து கடத்தி வரப்பட்ட பிஸ்கட். தங்கம். ஆமாம், கோதுமைக்கும் பேர் பிஸ்கட் தான், கோல்டுக்கு பேர் பிஸ்கட் தான், எல்லாம் தங்கம். பார்த்தாரு சோலை முத்தையா. அவனுக்கு 2 பேரையும் அடித்து விரட்டிட்டு அந்த காரை ஓட்டிட்டு மதுரைக்கு போயிட்டார். அந்த காலத்துலேயே அது பல லட்சம். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு எதில் இன்ஸ்பெக்டராகவே அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். இந்த தங்கத்தை வச்சு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். உருவாக்கியவர் சோலை முத்தையா. பொன் பரமகுருன்னு ஒருத்தர் இருந்தார், அப்போ ஐஜி தான். அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பியாக உட்கார வைக்கிறார் திண்டுக்கல்ல. திண்டுக்கல் எஸ்பியாக உட்கார வச்ச பிறகு இதே மறுபடியும் என்ன, இதே மர்டர் கேஸ் தான். ஒரு ரவுடியும் சோலை முத்தையாவுடைய மகனும் கூட்டாளிகள். ஏதோ ஒரு பங்கு தகராறு. எஸ்பி வந்து மிரட்டிட்டு போகிறான். யார்? ரவுடி. எஸ்பி என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஃபோர்ஸை உபயோகப்படுத்தி அவனை கதையை முடிச்சிட்டார். கதையை முடித்த பிறகு இது செய்தியான பிறகு எஸ்பி தலைமறைவு. யார்? எஸ்பியே தலைமறைவு நடந்தது திண்டுக்கல்ல. சோலை முத்தையான்னு பேர். எஸ்பி இங்கே தப்பிச்சு ஓடி போயிட்டார். அப்போது இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை காப்பாற்றுவது உயர காவல்துறை அதிகாரிகள். 2வது ஒரு அதிகார மட்டம், அரசியல் அதிகார மட்டம். அங்கே போய் நின்னீங்கன்னா அவர் கூட்ட ஏப்பா அது போட்டு விடு, சரி பண்ணி விடுப்பா. அப்போ காவல்துறை வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா கரப்டட், எல்லாம் கரப்டட். வட இந்திய அதிகாரிகள் பூரா இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழனை தேவையான கிட்னியை பிடுங்குவான். பல் பிடுங்கிய பல்பீர் சிங். ஆமாம். விசாரணை கைதியை குறை எடுத்து பல்ல பிடுங்குறான்னா இது 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 ஒரு நாடாங்க இது? இங்கே 8 கோடி பேர் எல்லாம் மனிதர்களா, சட்டம் படித்தவனா, ஜனநாயகம் படித்தவனா, ஆடு மாடுகளான்னு கேட்குறேன். கேரளாவில் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? விசாரணை கைதியை அடிக்க முடியாது. இங்கே என்ன பண்ணுறான், குரடை எடுத்து அவனுக்கு ரொம்ப நாள் ஆசையான் மனித பல்ல பிடுங்கணும்னு. அவன் ஒருத்தர் கல்யாணம் ஐயாங்கிறான். 500 பேர் திரண்டு வந்திருந்தா அன்றைக்கி கதையே வேறையா? இங்கே யாரும் திரள மாட்டான். 500 பேர் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு ஓல்டு பங்கு குவார்ட்டருக்கு 500 ரூபாய் வாங்குறவன் எப்படி திரளுவான்? இவனுக்கு என்ன அரசியல் இருக்குது? இவனுக்கு என்ன விழிப்புணர்வு இருக்குது? இவனுக்கு என்ன அறிவு இருக்குது? அது எங்கே சாத்தாங்குளமாக இருந்தாலும் அப்படி தான், திருப்புவனமாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் காவல்துறை வளாகத்துக்குள்ளேயே கல்பனா சுமதி கற்பழிக்கப்பட்டான். பெரிய வழக்கு நடந்ததே இல்லையா? அதே போல் பத்மினி, சிதம்பரம் பத்மினி வழக்கு எங்கே காவல்துறை சார் நேற்று முன்தான் இவ்வளோ நடந்துட்டுருக்கு. ஒரு 1வது படிக்கிற ஒரு சிறுமி, 5 வயசு சிறுமி, பக்கமாக செய்தி இருக்க. அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணுவதற்கு நீங்கள்
பெத்தட்டின் ஊசியை போட்டிருக்கான். செய்தி வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆனா இதெல்லாம் நடக்குதுன்னு காவல்துறைக்கு தெரியும். போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி. காவல்துறை தான் சார், அத்தனைக்கும் காவல்துறைக்கு தெரியும் சார். ஓகே, மாமூல் கொடுக்காம எவனும் பண்ணவே முடியாது. எல்லாருமே 2000 பேர் கஞ்சா விற்கிறான்னு டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தார். ஓகே, அப்போ 2000 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2000 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாமல் எப்படி உங்களுக்கு லிஸ்ட்டு வந்தது? புரியுது. A+ ரவுடி 2000 பேர் இருக்கான், ஏ கேட்டகரி ரவுடி 2000 பேர் இருக்கான், பி இருக்கான். ஒவ்வொருத்தர் மேலும் மர்டர் கேஸு 15 மர்டர் கேஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு மனித உரிமை கொண்டு போனீங்கன்னா அந்த ஆட்சி கவுந்து போயிடும். ஆனால் இதை விசாரிக்கிற இப்போ நீதிபதிகள் வந்து சரியான முறையில் ரொம்ப பயங்கரமாக காவல்துறையும் அந்த ஆட்சியும் விமர்சிக்கிறாங்களே சார், அது எப்படி சார்? இல்லை, அதாவதுங்க என்னன்னா, இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். நீதிமன்றங்களுக்கு எந்த ஆவணங்களும் போவதில்லை. ஓகே, யார் கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு? போலீஸ் தான். நீதிபதியாக போய் புளியாந்தோப்பில் போய் அக்கிஷை பிடிச்சிட்டு வருவார்? இல்லை நீதிபதியாக போய் அமைச்சர் அக்கிஷை பிடிச்சிட்டு வருவார்? நீதிபதியாக வந்து மதுரை வயலில் போய் காத்திருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரை காத்திருந்து டாபாக்கன்னு பிடிச்சிட்டு வருவார்? நீதிபதியினுடைய வேலை நீதி பரிபாலனை, சட்டத்துக்கு புறம்பாக நடப்பதற்கான எத்தனை ஆவணங்களும் சாட்சிகளும் இருக்கோ அதை ஒட்டி அவர் தண்டனை கொடுப்பார். ஆனால் சங்கரசுப்பு மகன் வழக்கு எந்த சாட்சியுமே இல்லை. யார் அழிச்சிட்டான்? காவல்துறை அழிச்சிட்டான். இப்போ இங்கே சேட்டலைட் சாட்சி கூட இல்லை சார். இந்த கேஸ்லையுமே சாட்சியங்கள் அழிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் என்ன நடக்கும்னா, சார்ஜீட் போடு, ஒரு 1000 பக்கம் சார்ஜீட் போடணும் குற்றப்பத்திரிக்கை. ஆமாம், அவனை நிகிதா பார்த்ததிலிருந்து இவங்க பாடி எடுத்துகிட்டு ராஜாஜி மருத்துவமனையில் போட்டு தப்பி ஓடின வரைக்கும் போடணும். அப்படி நடக்குமான நடக்காது. என்னன்னா அஜித் குமாரே தற்கொலை. ஏன்னா அஜித் குமாரை விடுங்க, அதே பகுதி தான் யார்? தாகிருஷ்ணன் எம்பி, தாகிருஷ்ணன் அமைச்சர். அவர் வழக்கிலே குற்றவாளி பூரா வெளியே வந்தாங்களா இல்லையா? அப்போ அவர் எப்படி செத்தார்? அவரா தூக்குப்படி செத்தாரா? அவரா கத்தி எடுத்து குத்திக்கிட்டாரா? அவரா நஞ்சத்தின்னு செத்தாரா? அவருக்கே நியாயம் கிடைக்கலனா அஜித் குமாருக்கு எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? அப்போ அஜித் குமாருக்கு நியாயம் கிடைக்காது. அஜித் குமாருக்கு காவல்துறையால் அத்தனை ஆவணங்களும் அழிக்கப்படும், மறைக்கப்படும். ராமஜெயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதுவரைக்கும் அப்புறம் யார் குற்றவாளிங்க காவல்துறைக்கு தெரியும். ஓகே, ஆனால் போக முடியல. ஏன்? பெரிய பலம், அதிகார பலம். இப்படித்தான் பல ஜெயக்குமார் வந்தாங்க. அன்னைக்கே சொன்னேன், ஒன்றும் நடக்காது. அப்போ இதில் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த கேஸ் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நீங்கள் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2006-11 திமுக ஆட்சி, ஒரு சிங்கள மீனவர் சங்க தலைவர் மதுரை ஜெயிலுக்கு வர்றார். எதுக்கு வர்றாருன்னா, எல்லை தாண்டி மீன் பிடித்த சிங்கள மீனவர்கள் ஜெயிலில் கிடக்கலாம். எங்கே? மதுரையில். அவனை மீட்டெடுப்பதற்காக இலங்கையிலேருந்து கப்பலில் வந்து மதுரை வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்குற பொழுது அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். சிறை வளாகத்துக்குள்ளேயே. ஓகே, சிறை வளாகத்துக்குள்ளேயே சுட்டு கொல்லப்படுகிறார். ஏன்னா காசு கேட்குறான், கொடுக்கல. 3 நாள் தொடர்ந்து வராரு அந்த சிங்கள மீனவர் தலைவர். 3 நாளும் தொடர்ந்து கொடுக்கல. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர்றாரு. ஒரு சென்ட்ரிக்கு மட்டும் கொடுக்கல, துப்பாக்கி வச்சு சென்ட்ரிக்கு மட்டும் கொடுக்கல. அப்போ அந்த சென்ட்ரிக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏறி இருக்கான். என்ன? ஒரு 500 ரூபா. அவ்வளவு அவனுக்கு அது 500 தவிர மனித உயிரெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு 500 ரூபாய்க்காகவும் போய் சுட்டு கொண்டா சார், ரெக்கார்டு இருக்கு, எடுத்து பாருங்க. அப்போ அவன் பணம் கேட்குறான், இல்லை பணம் இல்லைங்கிறான், பணம் கொடுங்குறான், கொடுக்க முடியாது, வாய் தகராறு, துப்பாக்கி சுட்டு விட்டான். ஆள் சேர்த்து அங்கேயே பாடி. அது அப்படியே அந்த அரசு மூடி மறைச்சிருச்சு. இதை வெளியே தெரிஞ்சுன்னா காரி துப்புவான், உலகம் பூரா காரி உமிழ்ந்து துப்புவான். கடந்த 4 வருஷத்துல மட்டும் திமுக ஆட்சியில் 41 லாக்அப் மரணங்கள்ன்றது ஒரு செய்தியாக வந்திருக்கு சார். இது 25ங்கிறாங்க, 41ங்கிறாங்க. அது 41. இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் நடக்குது, அதிமுக எல்லா ஆட்சியிலும் இல்லை. அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 13 பேரை குறிபார்த்து பக்கத்துல இருந்தே சுட்டான். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகம் அத்தனை பேரும் யாருக்கு விற்று விட்டானுங்க? ஒரு வாரம்னா லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுக்கு இந்த மாவட்டத்தை விற்று விட்டான். காவல்துறைக்கு உத்தரவு எங்கிருந்து வந்தது? லண்டன்லேருந்து வந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லை, ஒரு ரத்த வங்கி கூட இல்லை. கலெக்டர் தெரிஞ்சு எங்கே போயிட்டார்? எப்போது வென்றால் 60 கிலோமீட்டர் போய் மனுவாங்க போயிட்டார். அப்போ இதெல்லாம்
இந்த மக்களிடம் அறியாமை மண்டி கிடக்கு, செடியாக மண்டி கிடக்கு. மக்கள் விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் விழுஞ்சம் ஒரு பெரிய ஹார்பர் அதானி கட்டுறார். 2000 தொழிலாளி வட இந்திய தொழிலாளி கூட இறக்கி விட்டானு. இவன் கேட்குற, எனக்கே வேலை இல்லைடா, நீயே எப்படி 2000 பேர் கொண்டு இறக்கலாம்? நீ எல்லாம் திரும்பி போ, நாங்கள் உங்களை வேலை செய்ய விட மாட்டோம். இந்த ஹார்பரில் வேலை செய்ய எங்கள் மண், எங்கள் ஊர், எங்களுக்கு வேலை கொடு, நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம். முடியாதுங்கிறான். 5000 தொழிலாளி ஒன்று சேர்ந்துட்டான். 2000 பேரை அடித்து துரத்துறான். காவல்துறை வருது. காவல்துறை வந்த பிறகு காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணுது. காவல்துறை கட்டடம் இருந்த இடமே இல்லை. ஒவ்வொரு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டான். 5000 பேர் என்ன பண்ணிட்டு போயிட்டான்? ஒவ்வொரு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டான். காவல்துறை கட்டடத்தையே காணோம். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட். கேரளா அரசு சொல்லிடுச்சு, எனக்கு முதல்ல மலையாளி தான் முக்கியம், என்னுடைய ஆள் தான் முக்கியம், என்னுடைய மண்ணின் மைந்தன் தான் முக்கியம், அவனுக்கு வேலை கொடுத்து அங்கே ஹார்பர் ஓப்பன் பண்ண இல்லைன்னா மூடிட்டு போயிருந்தான். இப்போ அங்கே 2000 தொழிலாளி வேலை பார்க்குறான். இது கேரளா. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மக்கள்கிட்டே சார் இவன் தான் 200 ரூபாய் ஒரு ஓல்டு மங்கு காக்கா பிரியாணி கொடுத்தா எங்கே வேணாம் கும்பலாக போகிறானே, லாரியில் ஏறிட்டு போகிறானே. இதுதானே இந்த திராவிட ஆட்சி. அப்போது எத்தனை காலம் வந்தாலும் மக்கள் அறியாமையிலிருந்து மீட்டெடுத்தால் மட்டும்தான் பல்லு புடுங்குற பல்பீர் சிங்குடைய பற்கள் புடுங்கப்படும். கண்டிப்பாக பற்கள் புடுங்கப்படும். இங்கே எல்லா வட இந்திய அதிகாரிகளும் தமிழனுக்கு கிட்னி வேணால் எடுத்துக்கலாம், லிவர் வேணால் எடுத்துக்கலாம், பல்ல வேணால் எடுத்துக்கலாம், கேட்கறதுக்கு நாதி இல்லை. மக்கள் என்றைக்கு விழிப்புணர்வு அடைகிறார்களோ அன்னைக்கு தான் அந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும். கண்டிப்பாக சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.